குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிடர்ஜென்ட். அதாவது என்னென்னா டிடர்ஜென்ட்டோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். சம் டிடர்ஜென்ட்ஸ் ஹேவிங் எ பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் செயின் ஆர் நாட் ஃபுல்லி பயோடிகிரேடபிள் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர், ஸோ தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு சில டிடர்ஜென்ட்டில் வந்து என்னென்னா ஹைட்ரோகார்பன் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரான்ச் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து வாட்டரில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா இப்போ வந்து வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தினால அதாவது டிடர்ஜென்ட், அதாவது ஒரு சில டிடர்ஜென்ட்டை வந்து ஒரு சில டிடர்ஜென்ட் வந்து என்னென்னா பயோடிகிரேடபிள் ஆகாததுனால வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் ஆகுது. தே ஆர் ரிலேட்டிவ்லி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் சோப்பு. அதாவது டிடர்ஜென்ட் வந்து என்னென்னா சோப்பை விட கம்பேர் பண்ணக்குள்ள எப்படி இருக்குன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கம்பேரிசன் பிட்வீன் சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். இப்போ வந்து சோப் டிடர்ஜென்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோப்பு. இட் இஸ் எ சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதாவது என்னென்னா சோப்பில் வந்து என்னென்னா சோடியம் சால்ட்டில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட். இட் இஸ் சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட்ஸ். இப்போ வந்து டிடர்ஜென்ட்டில் வந்து சோடியம் சால்ட்டில் வந்து என்னென்னா சல்ஃபோனிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சோப்பு. த அயானிக் பார்ட் ஆஃப் எ சோப் இஸ் சிங்கிள் பாண்ட் COO -Na+. அதாவது என்னென்னா இப்போ வந்து சோப் வந்து அயானிக் பார்ட் வந்து எப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா COO- அயானாவும் நெக்ஸ்ட்டு Na+ அயானாவும் வந்து செப்பரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட். த அயானிக் பார்ட் இன் எ டிடர்ஜென்ட் இஸ் சிங்கிள் பாண்ட் SO3 -Na+. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிடர்ஜென்ட் வந்து என்னன்னா எப்படி வந்து அயான்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SO3- அயான்ஸாகவும் Na+ அயான்ஸாகவும் வந்து செப்பரேட் ஆகுது. சோப். இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அனிமல் ஃபேட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஆயில்ஸ். இப்போ வந்து சோப் வந்து என்னென்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனிமல் ஃபேட் வெஜிடபிள் ஆயில்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட். இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் ஒப்டைன்டு ஃப்ரம் க்ரோட் ஆயில். அதாவது என்னென்னா இப்போ வந்து டிடர்ஜென்ட் வந்து என்னென்னா ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது என்னென்னா க்ரோட் ஆயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து டிடர்ஜென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சோப். இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்டு வென் யூஸ்டு இன் ஹாட் வாட்டர். அதாவது சோப் வந்து ஹாட் வாட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட். இட் இஸ் எஃபெக்டிவ் ஈவன் இன் ஹாட் வாட்டர். அதாவது என்னென்னா இப்போ வந்து டிடர்ஜென்ட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சோப். இட் ஃபார்ம்ஸ் எ ஸ்கம் இன் ஹாட் வாட்டர். இப்போ வந்து சோப் வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஸ்கம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிடர்ஜென்ட் டஸ் நாட் ஃபார்ம் எ ஸ்கம் இன் ஹாட் வாட்டர். இப்போ வந்து டிடர்ஜென்ட் வந்து என்னென்னா ஹாட் வாட்டரில் வந்து ஸ்கம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சோப். இட் ஹேஸ் புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. இப்போ வந்து என்னென்னா ஃபோமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நுரை. அதாவது என்னென்னா இப்போ வந்து சோப் வந்து என்னென்னா கம்மியான நுரையை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு டிடர்ஜென்ட். இட் ஹேஸ் ரிச் ஃபோமிங் கெப்பாசிட்டி. இப்போ வந்து என்னென்னா டிடர்ஜென்ட் வந்து என்னென்னா அதிகமான நுரையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள். அதாவது என்னென்னா சோப் வந்து என்னென்னா பயோடிகிரேடபிள். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டிடர்ஜென்ட்ஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள். அதாவது என்னென்னா இப்போ வந்து நிறைய டிடர்ஜென்ட்ஸ் வந்து என்னென்னா நான் பயோடிகிரேடபிளாக வந்து இருக்குது. ஹாவ் யூ நோட்டீஸ்டு த டேர்ம் TFM இன் சோப். இப்போ வந்து சோப் கவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோப் கவரில் வந்து TFM அப்படின்ற டேர்ம் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. TFM மீன்ஸ் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். அதாவது TFM ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். It is the one of the important factors to be considered to assess the quality of soap. அதாவது என்னென்னா இப்போ வந்து சோப்போட குவாலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக TFM அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. A soap which has higher TFM is a good bathing soap. இப்போ வந்து TFM வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது என்னென்னா இப்போ வந்து அந்த சோப் வந்து என்னென்னா குட் பாத்திங் சோப்பாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கான்செப்ட் மேப்பு. அதாவது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து இந்த லெசனுடைய கான்செப்ட் மேப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் வந்து நம்ம வந்து என்னென்ன வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டோடைய கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நேமிங். அதாவது நேமிங் வந்து எப்படி ரைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. நெக்ஸ்ட்டு டெய்லி யூஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன். இப்போ வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து
எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேமிங், அதாவது எப்படி வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா நேமிங் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஐயூபிஎஸ்சி நேம். அதாவது ஐயூபிஎஸ்சி வந்து என்னென்னா 3 கேட்டகரிஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு. நெக்ஸ்ட்டு காமன் நேம். காமன் நேம் வந்து என்னென்னா சோர்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ வந்து என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், எஸ்டர், ஈத்தர். நெக்ஸ்ட்டு டெய்லி யூஸ் பிளாஸ்டிக், டயர், ஃபியூயல், ட்ரக்ஸ், ஆர்கானிக் ஆசிட், ஆல்கஹால். Next, choose the best answer. The molecular formula of an open chain organic compound is C3H6. The class of the compound is dash. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது C3H6. இப்போ வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோடைய கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்கீன். The IUPAC name of an organic compound is 3-methyl-butane 1-all. What type of compound it is? அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஐயூபிஎஸ்சி நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3-methyl-butane 1-all. இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்கஹால். த செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ்டு இன் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் ஆஃப் அன் ஆல்டிஹைட் இஸ். இப்போ வந்து அதாவது என்னென்னா இப்போ வந்து ஐயூபிஎஸ்சி நேமில் வந்து என்னென்னா ஆல்டிஹைடு வந்து எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செகண்டரி சஃபிக்ஸ் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் பாண்ட் ஏஎல். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் கேன் பி சக்ஸசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஹோமோலாஜஸ் சீரியஸ். அதாவது ஹோமோலாஜஸ் சீரியஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா C3H8 அண்டு C4H10. நெக்ஸ்ட்டு C2H5OH plus 3O2 gives 2CO2 plus 3H2O is A. அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பஷன் ஆஃப் எத்தனால். நெக்ஸ்ட்டு rectified spirit is an aqueous solution which contains about dash of ethanol. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எத்தனால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 95.5%. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்ட் அஸ் அனஸ்தெட்டிக்ஸ். இப்போ வந்து என்னென்னா அனஸ்தெட்டிக் வந்து என்னென்னா அதாவது கீழே வந்து சம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து அதாவது அனஸ்தெட்டிக் பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், ஈத்தர்ஸ், எஸ்டர்ஸ், ஆல்டிஹைட்ஸ். இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈத்தர்ஸ். TFM in soaps represent டேஷ் கண்டென்ட் இன் சோப்பு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா TFM அப்படிங்கிறது என்ன, அதாவது சோப்பில் வந்து என்னென்னா TFM வந்து அதாவது சோப் கவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோப் கவரில் வந்து என்னென்னா TFM வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து TFMல வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அபவுட் டிடர்ஜென்ட். அதாவது இங்கே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து டிடர்ஜென்ட் பற்றி இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. அது எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இட் இஸ் ஏ சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். நெக்ஸ்ட்டு fill in the blanks. An atom or a group of atoms which is responsible for chemical characteristic of an organic compound is called. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப். த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அல்கைன்ஸ் இஸ். அதாவது அல்கைன்ஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா அதாவது த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அல்கைன்ஸ் இஸ் CnH2n-2. நெக்ஸ்ட்டு இன் ஐயூபிஎஸ்சி நேம் த கார்பன் ஸ்கெலிட்டான் ஆஃப் ஏ காம்பவுண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஐயூபிஎஸ்சி நேமில் வந்து கார்பன் ஸ்கெலிட்டான் வந்து காம்பவுண்டோடைய கார்பன் ஸ்கெலிட்டான் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ரூட் வேர்டு சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், டேஷ் காம்பவுண்ட்ஸ் டீகலரைஸ் ப்ரோமின் வாட்டர். அதாவது என்னென்னா எந்த காம்பவுண்டு வந்து என்னென்னா
புரோமின் வாட்டரை வந்து டீகலரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா unsaturated compounds decolorize bromine water. Dehydration of ethanol by concentrated sulfuric acid forms. இப்போ வந்து என்னென்னா கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈத்தீன். டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் பை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் ஈத்தீன். 100% பியூர் எத்தனால் இஸ் கால்டு டேஸ். அதாவது என்னென்னா 100% பியூர் எத்தனால் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சல்யூட் ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு எத்தனாயிக் ஆசிட் டேர்ன்ஸ் டேஸ் லிட்மஸ் டு டேஸ். அதாவது என்னென்னா எத்தனாயிக் ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுது. எத்தனாயிக் ஆசிட் டேர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். The alkaline hydrolysis of fatty acids is termed as saponification. Biodegradable detergents are made of straight chain hydrocarbons. Next, match the following. Functional group single bond OH, alcohol. Next, heterocyclic furan. Next, unsaturated ethene, soap, potassium stearate, carbocyclic benzene. Assertion and reason. Answer the following questions using the data given below. Assertion. Detergents are more effective cleansing agents than soaps in hot water. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிடர்ஜென்ட்ஸ் வந்து என்னென்னா அதாவது டிடர்ஜென்ட்டோடைய க்ளீனிங் ஏஜென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாட் வாட்டரில் வந்து சோப்பை விட கம்பேர் பண்ணக்குள்ள எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசன். கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் வாட்டர் சாலிபிள். அதாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால்சியம் மெக்னீஷியம் சால்ட் வந்து என்னென்னா வாட்டர் சாலிபிளாக இருக்குது. அதாவது டிடர்ஜென்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சால்ட் வந்து என்னென்னா வாட்டர் சாலிபிளாக இருக்குது. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ. Assertion. Alkenes are saturated hydrocarbons. Reason. Hydrocarbons consist of covalent bond. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் does not explains the A. நாம் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 5th ரோமன் 5th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் சோப் அண்டு டிடர்ஜென்ட்ஸ். இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.